நாளைக்கு எக்ஸாம். இன்னும் எவ்வளவு சிலபஸ் படிக்கணும் தெரியுமா? ம் நல்லா தெரியும். அதனாலதான் முதல்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அடியே, இப்பதான் படிக்கவே உட்காந்தோம். மனசு படிக்க தயாராகணும் இல்லையா? அதுவும் சரிதான். சரி சரி, முதல்ல இந்த சாப்டர் படிக்கிறேன். எத்தனை பேஜஸ்பா? 20. என்னது 20? ஆமாப்பா. அப்படின்னா நம்ம முதல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம். ஏன்னா எனர்ஜி தேவைப்படும். அது எனக்கு. நீ தான் படிக்க போறது இல்லையே, உனக்கு எதுக்கு ஸ்நாக்ஸ்? என்ன கண்ணுங்களா, 2 பேரும் படிக்கிறீங்களா? படிப்பெல்லாம் எப்படி போகுது? அதெல்லாம் நல்லா போகுதுமா. சரி, எத்தனை லெசன்ஸ் முடிச்சிட்டீங்க? அம்மா, நாங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் லெசன் ஆரம்பிச்சிருக்கோம். எவ்வளவு நேரமா படிக்கிறீங்க? அம்மா, 1 மணி நேரமா படிச்சுக்கிட்டு இருக்கோம். 1 மணி நேரத்துல ஃபர்ஸ்ட் பேஜ் கூடவா முடிக்கல? அம்மா, நாங்க சிலபஸை பார்த்து இன்னும் மனசை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்த்து ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிட போறீங்க. சரி, நான் போய் சமைக்கிறேன், படிச்சு முடிச்சுட்டு வாங்க. டெல்லிக்கு ராஜா நாளும் பாட்டி சொல்ல தட்டாதே, பட்ட படிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி சொல்ல தட்டாதே. ஆமா, என்ன படிக்கிறீங்களா? ஆமா பாட்டி, நாளைக்கு மெயின் சப்ஜெக்ட். அப்படின்னா நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்றீங்களா? கேளுங்க பாட்டி. நீங்க படிக்கிறத எப்ப முடிப்பீங்க? எக்ஸாம் முடிஞ்சதும். அடப்பாவீங்களா? சரி படிங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. 1 மினிட், எனக்கு இம்பார்ட்டன்டா ஒரு மெசேஜ் வந்திருக்கு. யாரு? என் ஃப்ரெண்டு. என்ன மெசேஜ்? எக்ஸாமுக்கு படிச்சியான்னு கேட்குறா. நீ என்ன ரிப்ளை பண்ண போற? இல்ல, நீ படிச்சியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெசேஜ்மா. சரி சரி, இப்போ ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு சீரியஸா படிப்போம். கயல், என்ன? நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லு சீக்கிரம். நமக்கு எக்ஸாம் இருக்குதுல்ல? எக்ஸாம் எல்லாம் இருக்குது, அதுக்கு என்ன இப்போ? எனக்கு தூக்கம் வருது. எனக்கும் தான். உட்காந்து நல்லா கொரட்டையோட தூங்கிட்டு இருக்குங்க, இதுக்கு படிக்கிறீங்களா? என்னம்மா, படிச்சாச்சா? ஆமாம்மா, படிச்சுக்கிட்டே இருக்கோம். என்ன படிச்சீங்க? அது சயின்ஸு, ஃபிக்ஷனு, அப்புறம் புக்ஸை பார்த்தீங்களா இல்லை புக்ஸில் இருக்க படத்தை பார்த்துட்டு உட்காந்துருந்தீங்களா? அது நாளைக்கு சொல்கிறோம்மா. என்ன பார்க்குறீங்க? இன்னைக்கு கருத்து நான் தான் சொல்ல போகிறேன். எக்ஸாம் நேரத்தில் மட்டும் பயப்படாம தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக படித்தா வெற்றி தானாக வரும். படிக்கிறதுக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் கரெக்டாக டைம் அலாட்மெண்ட் பண்ணணும். புரியுதா? இல்லைன்னா இப்படிதான் தருகிறதக்கா.